துளாராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒவ்வொரு முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நம்ம இப்படி இதை மாற்றி கடைபிடிச்சிருக்கலாம், இப்படி மாற்றி கடைபிடிச்சிருக்கலான்னு ஒரு புது ஐடியாஸ் எல்லாம் நிறையா தோணும். சில பேர் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவா, சில பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு அடிக்ட் ஆவா, சில பேர் பேச ஆரம்பித்தானா என்ன பேசுகிறானே தெரியாது, இப்படி கண்டினியூஸாக பேசிட்டு இது நம்ம குணாதிசயம் இல்லையே, நம்ம முந்தி இப்படி இல்லையே, ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கோம். மனதை நீங்கள் எங்கே கொண்டு போய் குவிக்கிறீங்களோ அதை சார்ந்து உங்களுடைய உடம்பும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ரெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அற்புதமான தெய்வீக விஷயங்களில் ரொம்ப மனசை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். வேறு உங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக அதை செயல்பட்டிங்கனாலும் அதில் உங்களுக்கு என்னென்னா தற்சமயம் நன்னா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே உடம்பை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். அதனால் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு மூவாக பண்ணிக்கிறது நல்லது. எப்பவுமே ஆரோக்கியம், அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப 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 நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ வைட்டமின், இவ்வளோ இது தேவைப்படுறது. நம்ம இத்தனை நாள் விட்டுவிட்டோம். தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறா குடிக்கிறதே கிடையாது. மற்ற வாழ்க்கை அட்வைஸ் பண்ணுவோம், 2 லிட்டர் குடிங்க, 5 லிட்டர் குடிங்க, நம்ம தான் குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி துளாராசி என்பர்கள் சில விஷயத்தை தானே மறந்து கொண்டு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசி தீர்த்துட்டா மனசில் இருக்கிறதெல்லாம் போயிடும், கவலைப்படாதீங்க. சண்டை விழுந்துருத்தேன்னு கவலைப்படாதீங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு விடுத்து, அவ்வளோதான், இன்னும் இருக்காது. ஏதோ கோபம் அதனால் பேசியிருக்கா அப்படி எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு.